ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் பார்க்க போகிறோம். ஆன்மீக தாள்கள் இல்லைங்க, ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு நியூஸ் ஆனது தற்போது வீடியோவோட வெளியான அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி தமிழக முதலமைச்சராக பதவி ஏற்றிருக்கிறார் விஜய் அவர்கள். கடந்த 50 ஆண்டு சகாப்தங்களோட அரசியல் வாழ்க்கையை முற்றுப்புள்ளி வைத்து புதிய ஒரு ஆட்டத்தை அரசியலில் ஆரம்பிச்சிருக்கிறாரு விஜய் அவர்கள். அவர்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கக்கூடிய விதமாக திமுகவும் ஒரு பக்கம் அதிமுகவும் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து அவர் செயல்பட்டுட்டு வராரு. ஆனால் அவரை துரத்தி அடிக்கணுங்கிறதுக்காக அவருடைய குடும்பத்தை வைத்து சில வேலைகள் செய்துட்ருக்கிறாங்க. அந்த வகையில் கீர்த்தி சுரேஷோடு ஒரு படம் நடிக்கும் போது விஜய் அவர்கள் போஸ் கொடுக்கும்போது மனைவி முன்பே அவர் கொடுத்த போஸை சங்கீதா ஒரு ரியாக்ஷன் காட்டியிருப்பாங்க. அந்த ரியாக்ஷனை இப்போ ட்ரெண்டாக்கி இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எப்படி அரசியலில் ஒரு ஆட்டத்தை ஆட முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எதிர்ப்பை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவர் நல்லா ஆட்சி அமைத்து நல்லபடியாக வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி பழைய வீடியோக்கள்லாம் ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்கிறாங்க. தற்போது இந்த ட்ரெண்டிங்கான விஷயந்தான் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரல் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது சங்கீதா அவர்கள் என்ன ரியாக்ஷன் கொடுத்தாங்க, இது ஒரு சாதாரண விஷயந்தானே அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். திரைப்பட நிகழ்ச்சி ஒன்றில் மனைவி சங்கீதா முன்னிலையில் கீர்த்தி சுரேஷோடு இணைந்து போஸ் கொடுத்திருக்கிறார். அதை பார்த்த சங்கீதா கேஷுவலாக நடந்து கொண்டது குறித்து தாள்கள் தற்போது இணையதளத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருது. ஆக்சுவலி தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக பல வெற்றி படங்களை கொடுத்தவர் விஜய் அவர்கள். தமிழக அரசியல் கட்சி தொடங்கி 2 ஆண்டுகளில் ஆட்சி பிடித்து தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. முதல்வராக பதவியேற்றுக் கொண்டார். ஆனாலும் தனிப்பெரும்பான்மை இல்லாததால் கூட்டணி கட்சியோடு சேர்ந்து ஆட்சி அமைத்தார். அதே சமயம் அவரது ஆட்சி தொடங்கியதிலிருந்து விஜய் மீது பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தது. குறிப்பாக அவருடைய மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் செய்தது. அந்த மனுவில் விஜய் ஒரு நடிகையோடு திருமணத்திற்கு மீறிய உறவில் இருக்கிறார், சில ஆண்டுகளாக பேச்சுவார்த்தை நடத்தியும் சமரசமாகவில்லை என்று கூறியிருந்தார். இந்த மனு இணையத்தில் வெளியான போது அந்த நடிகை த்ரிஷா தான் என்று எல்லாரும் கூறினாங்க. விவாகரத்து மனு வெளியான சில நாட்களில் விஜய் த்ரிஷா இருவரும் திருமண விழா ஒன்றில் பங்கேற்றனர். மேலும் விஜய் குறித்து த்ரிஷா கூறிய பழைய பேட்டிகளும் இணையத்தில் வைரலாகி பரவியது. ஆனாலும் இப்படிப்பட்ட அவதூறுகள் விஜயின் அரசியல் வெற்றியை பாதிக்கவில்லை. தேர்தல் முடிந்தவுடன் வெளியான கருத்து கணிப்பு முடிவுகள் கூட விஜய்க்கு ஆதரவாக ஒரு முடிவுதான் வந்தது. ஆனால் கருத்து கணிப்பு முடிவுகளை பின்னுக்கு தள்ளக்கூடிய வகையில் முதல் தேர்தலையே 108 தொகுதிகளில் வெற்றி பெற்ற விஜய் 34% அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தார். மெயினாக கடந்த மே 10ஆம் தேதி விஜய் முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த விழாவில் விஜய் அப்பா SA சந்திரசேகர், சோபா சந்திரசேகர் ஆகியோர் பங்கேற்றிருந்த நிலையில் விஜய் பிள்ளைகள் மனைவி சங்கீதா ஆகியோர் பங்கேற்கவில்லை. அதே சமயம் நடிகை த்ரிஷா பங்கேற்றிருந்தார். விஜய் மனைவி பிள்ளைகள் ஏன் பங்கேற்கவில்லை, அவர்கள் இந்தியாவில் இருக்கிறார்களா என்பது குறித்து இணையத்தில் பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ள நிலையில் விஜய் மனைவி சங்கீதாவோடு கலந்து கொண்ட நிகழ்ச்சி குறித்து ஒரு வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு விஜய், சங்கீதா, கீர்த்தி சுரேஷ், வரலட்சுமி உள்ளிட்டோர் பங்கேற்ற ஒரு நிகழ்ச்சியில் விஜய் கீர்த்தி சுரேஷ்க்கு அருகில் நின்று கொண்டிருந்தார். வரலட்சுமிக்கு அருகில் நின்றிருந்த சங்கீதா இதை கேஷுவலாக பார்த்து கொண்டிருந்தார். அப்போது ஆனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அவர் கேஷுவலாக சம கடுப்போடு தான் பார்க்கிறார் என்பது தெரியல. ஆனால் இப்போ பார்க்கும்போது அது நன்றாகவே தெரிகிறது என்று கமெண்ட் செய்து வராங்க. ஸோ தற்போது இந்த நியூஸ் தான் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாக போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் இது ஒரு காமனான விஷயம். ஸோ நடிகர்கள் எப்பயுமே ப்ரொமோஷனுக்காக இந்த மாதிரி போஸ்ட் கொடுக்கறது சாதாரணம் தானே, இத்தனை நாள் இல்லாமல் இப்போ மட்டும் ஏன் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க. எது என்னவாக இருந்தாலும் இன்னும் அஃபிஷியலாக என்ன நடக்குது அப்படிங்கிறது இன்னும் தெரிய வரல. ஆனால் தற்போது இந்த ஒரு விஷயந்தான் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாகிட்டுருக்கு. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு முக்கிய விஷயமானது வெளியாகிருக்கு. அதாவது மு.க. ஸ்டாலின், உதயநிதி, எடப்பாடிக்கு நன்றி, தாவேகாவின் தரங்கட்ட அரசியலை மக்களிடம் அமுல்படுத்திடுவோம் என்று டிடிவி தினகரன்
கட்டமான ஒரு அறிக்கையை வெளியிட்டு அவர் இப்போ சர்ச்சையை கிளப்பி அவரே அந்த சர்ச்சையில் மாட்டியிருக்கிறாரு. அவர் என்ன சர்ச்சை கிளப்பியிருக்காருங்கிறத வாங்க பார்க்கலாம். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுயசக்தி என்று சொல்லிக்கொண்டு அரசியலுக்கு வந்து ஆட்சியை பிடித்த தாவேகா ஜனநாயக பண்புகளை மீறி குதிரை பேரம் நடத்தி எங்கள் கட்சி எம்எல்ஏவை விலக்கி வாங்கிய துர்நாற்ற அரசியலை நான் பொதுவெளியில் அம்பலப்படுத்திடுவேன். அதோடு தாவேகாவின் இந்த அமோகரமான செயலை ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கொண்டு செல்லும் வகையில் சட்டப்பேரவையில் இது பற்றி விரிவாக பேசி இந்த அரசின் குதிரை பேர மோசடி அரசியலை மேலும் அம்பலப்படுத்தி கண்டித்திடுவேன் என்று குறிப்பிட்டிருக்கிறாரு. அதோடு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்துக்கும் எனது மனமார்ந்த நன்றி. அதே போல தங்கள் அரசின் பெரும்பான்மையை நிரூபிக்க தாவேகவினர் செய்த அசிங்க அரசியலை கண்டித்து குரல் கொடுத்த திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தாவேகாவின் இந்த தரங்கட்ட அரசியல் இனியும் தொடர்ந்தால் ஜனநாயகத்தை காக்க அவர்களை மக்கள் முன்னால் தொடர்ந்து முழுமையாக அம்பலப்படுத்துவோம். இவ்வாறு அவர் தெரிவித்திருக்கிறாரு. அவர் தெரிவித்த இந்த சில விஷயங்களுக்கு நிறைய பேர் வந்து உங்கள் ஆட்சி வேண்டான்னு தானே எல்லாருமே ஓட்டு போட்டாங்க, அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து திரும்ப வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க, எதுவாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு வராங்களா. தற்போது அந்த கமெண்ட்கள் தான் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி மேலும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நிறைய அரசியல் நியூஸ் வெளியாகிறதுனால இப்போ எல்லாருக்குமே அரசியல் மேலே நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அரசியலில் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மாதிரி திருப்பு முனை இருக்குது. அந்த திருப்பு முனையை பார்க்க பார்க்க எல்லாருக்குமே அரசியல் புரிய ஆரம்பிக்குது. திரும்ப 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 ஒரு விஷயம் பண்ணி அரசியல் மேலே நிறைய இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதுனால திரும்ப எலெக்ஷன் வச்சா கூட இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு பேசப்படுது. ஸோ ஆட்சி அமைத்த கொஞ்ச நாள்லேயே நிறைய விஷயங்களை செய்தது மக்களிடையே ஒரு வரவேற்கக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ மக்கள் இதை வந்து நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரவேற்று இந்த ஆட்சி இன்னும் நல்லா அமையணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கொள்கிறாங்க. ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் தற்போது இந்த நியூஸ் தான் சமூக வலைத்தளங்களில் வெளியாகிருக்கு. ஆக்சுவலி இந்த ஒரு நியூஸை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இப்போ ட்ரெண்டில் என்ன நியூஸ் இருக்கோ அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் புதிய அப்டேட்டான நியூஸை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டாக வேறொரு அரசியல் நியூஸ் இல்லைனா புதிய நியூஸோடு வந்து சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.